தமிழரசு கட்சி தமிழ் மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டும், ஐநாவுக்கு ஒருமித்த கருத்தை முன்வைப்பதே சிறப்பு என்பதாக அவர் தெரிவித்த கருத்து இன்று தினம் முக்கியமான செய்தியாக தினகரன் பத்திரிகையில் வருகிறது. தமிழரசு கட்சியினர் ஐக்கிய நாடுகள் சபை மனிதுரிமை உறுப்பு நாடுகளுக்கும் ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளருக்கும் தமிழ் மக்கள் சார்பில் ஒரு உத்தியோகபூர்வமாக நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கின்றார். அது அவர்களது கடமையும் பொறுப்புமாகும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மேலும் தெரிவித்துள்ள அவர், தமிழரசு கட்சியை அரவணைத்துக் கொண்டு செல்வதை நாம் விரும்புகிறோம். அதுவே எங்கள் நிலைப்பாடு. தமிழரசு கட்சியில் 8 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார்கள் என்பதாக முடியாத தரப்பாகும் என்பதை நாம் பல தடவைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் ஐநா மனிதுரிமைகள் பேரவைக்கும் தமிழ் மக்கள் சார்பில் ஒரு உத்தியோகபூர்வமான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். அது அவரது கடமையாகும். ரகசியமாக பின்கதவு வழியாக சென்று பேசுவது, கலந்துரையாடுவது சிறந்ததல்ல. அவர்களின் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத சிலர் அவ்வாறே செயல்படுகிறார்கள். மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்பவர்கள் எந்த அச்சமும் இல்லாமல் தம் நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி அவர்கள் இவ்வாறு அவர் பரிந்துரைத்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்று தினம் பத்திரிகைகளில் மேலும் பல செய்திகள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையிலும் அதே போல இன்று தினம் தினகரன் பத்திரிகையிலும் சில செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையில் இடம்பெடுத்திருக்கின்ற செய்தி இவ்வாறு இருக்கிறது. முதல் பக்க செய்தியாக இருக்கிறது. ஜெனீவா செசியேதி லங்காவட்ட தவத் பால்தியாக் பிரித்தானியாத் கனடாவாத் கல்தியாம தன்வலா என்பதாக ஒரு செய்தி இன்று தினம் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரில் இப்போது இன்னும் ஒரு பிரச்சனை இலங்கைக்கு இருக்கிறது என்பதாக பிரித்தானியாவும் கனடாவும் இணைந்து ஒரு பிரேரணை கொண்டு வரப்போவதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை தலைப்பிட அந்த செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரிட்டன் கனடா கொண்டு வரும் புதிய தீர்மானம் ஐநா காப்பாற்றும் நம்பும் இலங்கை என்பதாக இன்றைய தினம் அது தொடர்பான செய்தியும் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 60வது அமர்வு அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கை குறித்த புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று ஐக்கிய ராஜ்யம் அதாவது பிரிட்டனும் கனடாவும் அறிவித்திருக்கின்றன. எனினும் அந்த தீர்மானம் முன்னைய தீர்மானங்கள் ஒப்பிடும்போது மென்மையானதாக இருக்கும் என்று இலங்கை அரசாங்கம் எதிர்பார்ப்பு சண்டே டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிற இந்த விடயம் இலங்கை அரசாங்கத்துக்கு வாய்மொழியாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இலங்கை குறித்த முந்தைய தீர்மானங்களுக்கு இணை அனுசரணை வழங்கிய அமெரிக்கா உள்ளிட்ட ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலிருந்து வெளியேறி இருப்பதனால் இலங்கை குறித்தான பிரதான அதாவது கோ குரூப் என்று சொல்லப்படுகின்ற குழுவின் அமைப்பு மாற வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. பிரிட்டன் அமெரிக்கா மற்றும் கனடாவுடன் முன்னைய பிரதான குழுவின் ஒரு பகுதியாக இருந்த மலாவி, மொண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகியவை இந்த ஆண்டு தீர்மானத்தில் பங்கேற்காமல் போகலாம் என்றும் இலங்கை அரசாங்கம் நம்புகிறது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க்கினுடைய 60வது அமர்வில் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமை குறித்தான தனது அறிக்கை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரைவு திட்டத்தின்படி அமர்வு தொடங்கும் நாளில் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. உயர்ஸ்தானிகர் டோக் ஏற்கனவே செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்டு சென்றுள்ளமையினால் இலங்கை குறித்த அறிக்கை முக்கியமாக அந்த புதைகுழி இடம்பெற வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் புதிய அரசாங்கம் கடந்த செப்டம்பரில் பதவியேற்றிருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் முன் இலங்கை மீதான தீர்மானங்களை மற்றும் சமர்ப்பணங்களின் நிலைப்பாடு மென்மையாக்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் விஜய் தேரத் தெரிவிக்கிறார். அதே நேரம் பொறுப்புக்கூறலை நிவர்த்தி செய்வதற்கான உள்நாட்டு செயல்முறை வலுப்படுத்துவதையும் அரசியல் தலையீடு இல்லாததையும் உறுதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டபடி ஒரு சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகத்தை அமைப்பது உள்ளூர் பொறிமுறை மீதான சர்வதேச நம்பிக்கையை மேலும் அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். செம்மணி மனித புதைகுழி தளம் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் அதிகரித்து வருவது குறித்து கருத்துரைத்துள்ள விஜய் தேரத் இந்த விவகாரத்தால் அரசாங்கத்தின் தலையீடு எதுவும் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். மன்னார் மற்றும் மாத்தளை போன்ற இடங்களிலும் இது போன்ற இடங்கள் உள்ளன. அத்துடன் அரசாங்கம் புதைகுழிகளை தோண்டி எடுத்து விசாரணைகளை நடத்த அனுமதித்திருக்கிறது. எனவே இந்த விடயங்களில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோடு நடந்து கொள்கிறது என்றும் அமைச்சர் விஜய் தேரத் தெரிவித்திருக்கின்றார். இம்முறை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வுக்கு இலங்கை குழு வெளியுறவு அமைச்சர் விஜய் தேரத் தலைமையில் பங்கேற்கவிருக்கின்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருப்பது நாங்கள் காணலாம்.